கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைய ஆசீர்வாதமான தேவ வார்த்தை, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை சபையாக்குவேன். ஏசாயா 45 அதிகாரம் 2 வசனம். இந்த வசனத்தின்படி தேவனாய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, எனக்கு வழியே தெரியவில்லை என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிறீங்களா? நானே தனியாய் ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. எனக்கு துணை செய்கிறதுக்கு, வழிகாட்டுவதற்கு, ஆலோசனை சொல்லுவதற்கு, வழிநடத்துவதற்கு ஆளே இல்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம். பல ரீதியில் சோர்ந்து போன நிலைமையில நீங்கள் காணப்படலாம். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உனக்கு முன்னே போய் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் சபையாய் நடத்தினார் என்று பார்க்கிறோம். அவ்வண்ணமாகவே உங்களை நடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். நிச்சயமாகவே உங்களுக்கு கோணலாயிருக்கிற எல்லா வழிகளையும் நேராக்கும்படியாக உங்களுக்கு முன்பாக கடந்து செல்லுகிற நேச கர்த்தர் உண்டு. அவர் நிச்சயமாகவே உங்களுக்கு முன்பாக கடந்து சென்று கோணலானவைகளை சபையாக்கி உங்களை செழிப்பான பாதையில், ஆசீர்வாதமான பாதையில், சுகமான பாதையில் உங்களை நடத்தி செல்ல அவர் போதுமானவராயிருக்கிறார். நிச்சயமாகவே தேவனை விசுவாசிப்பா, நீங்கள் எனக்கு முன்பாக கடந்து செல்லுங்க. மோசே சொன்னது போல உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லட்டும் என்று சொல்லுங்க. கர்த்தர் உங்களோடு கூட உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். God bless you. Amen.